வீட்டுல பிள்ளைகளின் கல்யாண வாழ்க்கையை பத்தி கேட்க வந்தது யாருப்பா? யாருக்கு கல்யாணம் முடிக்கணும்? காலில் வந்து சொல்லலாம், பேசுவோம். என்ன உங்க கூட தானே இருக்கேன், ஏன் கவலைப்படுறீங்க? கட்டுமனைக்கு போற மார்க்கத்துல என் தங்கை வீரமான ஒரு காளின்னு ஒரு தெய்வம் இருக்காளா? அதனுடைய இடப்புறத்துல போய் பார்த்தேன், அருவாளை பிடிச்சுக்கிட்டு என்னையும் வச்சு கும்பிடுறாங்களே. உன்னுடைய வீட்டுக்குள்ள போய் பார்த்தேன், ஆமா யாரு? ஒரு கரத்தம் வைத்து ஒரு தெய்வம் உள்ள குடி இருக்க சரானா. ஆனாலும் அந்த எல்லையில அடிக்கடி நம்ம பாண்டி அலைஞ்சுக்கிட்டே இருக்கிறார் முனீஸ்வரன். இப்போ 1.25 ஆண்டுகளாக கல்யாண விஷயத்துக்காக முயற்சி செய்து ஜாதக பொருத்தம் இருந்தால் மனப்பொருத்தம் இருக்காது, மனப்பொருத்தம் இருந்தால் ஜாதக பொருத்தம் இருக்காது. ரெண்டுக்கு இடையில பேச்சுவார்த்தையை போட்டா விரக்தியும் வேதனையும் தான் இருக்குமே தவிர சமாதானமான நிலை இருக்காது. இப்படி ஒரு சகாப்தம் அந்த வீட்டுக்குள்ள நடந்துகிட்டு இருக்கு. யாருன்னு கேட்டேன். சொக்கேஸ்வரா, நாகம் கொடை பிடித்துக் கொண்டிருக்க காளிங்க நர்த்தனர் உள்ள நாகதோஷம் இருக்குன்னு அர்த்தம். அதுக்கு வேண்டிய விசித்திரங்களை செய்து திருமணத்தை பூட்டி வைத்து வெற்றியாக தந்தா போதும்லாம். ஆடி 18 இருந்து வரக்கூடிய ஜாதகம் பொருந்தும். என்னை தனியை பார்த்து இனிமை பெற்று செல்வாயாக. வாழ்க. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு. அதே மதுரை மாநகர் தான் பார்க்கும் தொழிலில் வளமில்லை என்று வேதனைப்பட்டு வந்தவன் யாரப்பா? என்ன தொழில் பார்க்க? நீ தொழிலை பத்தி கேட்க வரலையே. தொழிலை பத்தியா? அழுகுன பணம் கிலோவில் விடா காலில் சொல்லலாம். நீ அங்க அழுகுன பணம் கிலோன்னா யாரு விற்காது? நீ அதுக்கு பதில் சொன்னியா? சுவாமியே கரிகர சுதனே, உன் குடும்பத்துக்கு ஐயனார் வந்து சேரலையே ஒழுங்கா. 3 வருஷமா நீங்க கூப்பிடுற சாஸ்தா உங்க குடும்பத்துக்கு வரல. அது சம்பந்தமாக சில இடங்கள்ல போய் விவரம் கேட்டாலும் பதில் கிடைக்கல. யாரோ உங்களுடைய குலதெய்வத்தை மாந்திரிகத்தால் கட்டி விட்டார்கள் என்று பல கற்பனைகள், பல சாட்சிகள், இவைகளெல்லாம் நடந்துச்சு. பொம்பளை ஒருத்திக்கு உடல் கால் வீக்கம், வலி, வேதனை, நடக்க முடியாத துயரம் இருக்கா? அதே போல நடத்துகிற வியாபாரத்துல ஓராண்டு காலங்களாக கடன்களும் உபாதைகளும் கடையே இருளடைந்தது போல் துன்பமும் நடந்து கொண்டிருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் தொழில் முடக்கம் என்னுவதுதான். அதை சரி பண்ணி கடனை தீர்த்து வெற்றியாக்கி தந்தா போதுமா? வேற என்னப்பா வேணும்? கொண்டு வா, சரி பண்ணி தாரேன், வெற்றியாக்கி தந்துடுறேன், ஜெயிச்சுக்கலாம். கர்மசாமிக்கு யோசிக்காம கொண்டு வந்து சேர்க்கலாம்ப்பா. நல்லா இருக்கு. இதை கொண்டு பிள்ளைகள் கொடு. அதே மதுரை மாநகர். ஆமா 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 ஆமா. டாக்குமெண்ட் அக்ரிமெண்ட் போட்டு கடன் வாங்கினவன் யார் இருக்கீங்களா? கடன் வாங்கியிருக்கியா? எவ்வளவு? கால் வந்துட்டு வா. இன்னொரு தடவை கால் வந்துட்டு வா. முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக உடன் பிறந்தவர்களால் எந்த லாபமும் இல்லை. தேவையில்லாத போட்டியும் பொறாமையும் புகழ்ந்துரை இல்லாத குணமும் கொண்ட குடும்பம். 3 ஆண்டு காலங்களாக தொழிலால் நஷ்டமும் கடன்கள் வேதனையும் இருக்கு. வேறு பட்டணத்துக்கு சென்று தொழில் பார்க்கலாம் என்ற முயற்சி உண்டு, நடக்கவில்லை. இப்போதைக்கு உனக்கு இன்னும் ஒரு லோன் வசதி கிடைத்தால் புதிய தொழிலை தொடங்க நிலை உண்டு. வாங்கி தரட்டுமா? கால் ஒன்றுவோம். உண்மையை சொல்லி நன்மையை செய்தால் உலகம் உன்னிடம் மயங்கும். அப்படித்தானடா? நிலை உயரும் போது பணிவு கொண்டால் உயிர்கள் உன்னை வணங்கும். தம்பி, கிரானைட் இது சம்பந்தமா உனக்கு இன்ட்ரெஸ்ட் உண்டா?
கிரானைட் சம்பந்தமாக இன்ட்ரெஸ்ட் இருக்கா? அடிஷனலா ஒரு தொழில் ஒரு நண்பர் மூலமாக அது உனக்கு அமையும். நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்லாம மத்திய சர்க்கார் சம்பந்தமான உன் தொழிலில் ஒரு பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய நேரம் வந்து 2 பேர்களுடைய இடைஞ்சல் உன்னை வேதனைப்படுத்துது. அதை நீக்கி தாரேன், செல்வத்தை தாரேன். இந்த புண்ணியமாக இரு மகனே, என்னாலும் உயர்ந்திருப்பாய், ஆனந்தம் அடைவாய். கர்மசாமிக்கு 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 அப்படி கேட்டு பார்க்கிறேன். மதுரை மாநகர் தன் வீட்டில் பெண் ஒருவளுக்கு உடல்நிலை சரியில்லை என்று கேட்டதையா? மங்கைக்கு, பொம்பளைக்கு யாருக்கோ உடல்நிலை சரியில்லை. அவள யாருப்பா? யாருக்கு? என்ன செய்து கால் அனுப்புறாங்க. ஆசை கோபம் களவு கொள்பவன் பேச தெரிந்த மிருகம். இன்னொரு தரம். அன்பு நன்றி கருணை உள்ளவன் மனித வடிவில் தெய்வம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 2.25 ஆண்டுகள் சனி பகவானுடைய விசித்திரமான சூழ்நிலையால் ஒரு பிள்ளையினுடைய கிரகத்துப்படி தாய் அல்லது தகப்பன் நோயாளியாக இருக்கணும் என்பது விதியாகும். ஆனா இப்ப அந்த நிலைகளை கடந்து உயிர்கண்டம் இல்லாம காப்பாற்றி தந்தா போதும்ல. அதே மாதிரி இப்போ நடத்துகிற தொழிலில் கடன்களும் மன தளர்ச்சியும் வேதனையுற்று இருக்கு. இடமாற்றம் தேவையா? இந்த இடமே விருத்தியாக இருக்குமா அப்படிங்கிற ஒரு சிறிய குழப்பமும் உள்ளத்துல இருக்கு. இந்த தொழிலை வளமாக்கி கடன் இல்லாம காப்பாற்றி தந்தா போதும்ல. கால் வந்துடலாம். வேற என்னடா வேணும்? நானே உனக்கு எல்லாத்தையும் பேசி மடக்கி தரேன், வாங்கிக்கா. செல்வம் பெறுவாய், வெற்றியும் அடைவாய். அன்னதானம் சாப்பிட்டு போகணும், அறவரையா போகக்கூடாது. அதே மதுரை மாநகர் காவியுடை அணிந்து கழுத்தினில் திராட்ச மாலை அணிந்து உள்ளமே உனக்குத்தான் கழுத்துல மாலையும் போட்டிருக்கீங்களோ தானே பார்த்தேன். அப்ப நான் பாடின பாட்டு சரிதானோ? கால் வந்து என்ன வேண்டும்? அவங்க தம்பதிகள் எங்க இருக்காங்க? ஏன் அவங்க இங்க வந்து என்ன பார்த்தா பௌர்ணமிக்கு கூட்டுவாங்க, வரத்தை கொடுத்துருவோம், குழந்தைய கொடுத்துருவோம். கண்ணை முடிக்காங்க. நீதிமன்ற உத்தரவு அவனுக்கு சாதகமாக வருகிறது. கவலைப்பட வேண்டாம், வெற்றியை தாரேன், உத்தியோகமும் தாரேன், நல்லா இருக்கலாம். இல்லப்பா, 20 நாள் கழிச்சு வண்டி ஏறலாம், சந்தோஷமா நடக்கும். யாரெல்லாம்டா வந்தீங்க? போன நல்ல கொண்டழகு கோடி நல்ல வடிவழக பாட்டு பாடுறீங்களா? குவலையும் இதிலே கும்பிடாத பேர்கள் இல்லை, சாய்ந்த கொண்டை காரணப்பா சந்தனத்தில் ஒட்டழக எம்பெருமான் கர்ப்பசாமி ஆடி வாராம் பாடி வாராம் தேடி வாராம் கருப்பசாமி தேடி வாராம் கர்ப்பசாமி. கூப்பிடு பாப்போம் சாமி. எவ்வளவு நாளா அவனுக்கு சாமி வருது ஐயா? எவ்வளவு நாளா அவனுக்கு சாமி வந்துகிட்டு இருக்கு? பங்குனியில சாமி இறங்குனது, 10 ரூபா பேசுறது வைக்கிறது, உருவம் போர் வர்றது, அந்த திருவிழா வந்து மாசிலையும் பங்குனிலையும் திருவிழா நடக்கும். சிவந்திராத்திரி முடிஞ்சு சோறுல இப்போ நல்லபடியா பார்ப்போம். அவங்க ஊருக்காரங்க என்ன செய்வாங்க, தென்காசியில் போய் பார்க்க பண்ணல, அவரை வச்சு அந்த சாமி இறக்கி கொண்டு வாங்க அப்படின்றாங்க.
நாங்க என்ன சொல்றோம், நாங்க இதை என்னன்னு கேட்கத்தே வந்தோம் போனோம் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். இப்ப நைட்ல படுத்துக்கிட்டு பள்ளிக்கூடத்துக்கு துப்புற போகவே இல்லை. கரூர் யாரும் கேட்டார் நிறைய பேசுறதுனால பிரயோஜனம் கிடைக்காது. நான் சொல்றதை அப்படியே கேட்டுக்கிட்டு மனசுல வாங்கியாச்சுன்னா பலன் கிடைச்சிடும். இன்னும் 2 தானே கால் வந்துட்டு வரலாம். பேசுனா அறிவு தான் வேலை செய்யும், சக்தி வேலை செய்யாது. சக்தி வேலை செஞ்சா பலன் உண்டு, அறிவு வேலை செஞ்சா பலன் கிடையாது. வரலாம். உன்னுடைய தொழில் ஸ்தாபனத்தை விற்கவா அல்லது லோன் வாங்கலாமா? அதை போய் நான் பார்க்கும் பொழுது லோன் கிடைக்கக்கூடிய நல்ல ஸ்டேஜ் வந்தாச்சு. அதுல இருந்து கொஞ்சம் பண உதவியும் கிடைக்கும், கொடுக்கிறவனுக்கு உதவியும் நம்ம செய்யணும். ஒருத்தன் வந்து சேருதான், அது மூலமா உனக்கு பணம் கிடைக்கும். நீ நினைக்கிறது மாதிரி இடத்தை இழப்பதக்கூடிய நிலை இப்போதைக்கு இல்லை. என்னால முடியல சார். தாங்கக்கூடிய சக்தியும் தாரேன், அந்த பணமும் தாரேன். தாங்கக்கூடிய சக்தியும் தாரேன், பணமும் தாரேன். என்னால நிம்மதியா இருக்க முடியல சார். நிம்மதியை தாரேன், யாராலையும் இடைஞ்சல் இல்லாம இருக்கக்கூடிய சக்தியை தாரேன். பணத்தை வாங்கிட்டு என்னை வந்து பாருப்பா. எப்ப சார்? இந்த மாதத்துல உன்னை கூப்பிடுவாங்க பாரு, இந்த வாரமே கூப்பிடுவாங்க. போயிட்டு வரலாம். கருப்பசாமிக்கு சிவன்மலை இந்த ஊரியா? ஓ, உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 3.25 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே ஜாதகத்துல சனி பகவானுடைய வீழ்ச்சி இருக்குன்னு சொல்லி சொன்னதை நீ கவனிக்காமலே இருந்துட்ட. அதனால வண்டி வாகனத்திலே உனக்கு ஆபத்தான நிலை, நடத்துகிற தொழில் நஷ்டம், இப்போதைக்கு நிலையான தொழிலை பார்க்க முடியாத துயராலைகள், குடும்பத்துக்குள்ள ஓயாத வாக்குவாதமும் உறக்கமில்லாத துயரமும் இப்ப நடக்கு. கால் வா. அதனால தொழில் இருக்கக்கூடிய நஷ்டத்தை தீர்த்து தெளிவாக கடனை தீர்த்து வழிவகுத்து தந்தா போதுமில்ல. வேற என்னப்பா வேணும்? கால் வந்துட்டுவான். சாமி துணை இருந்தா போனா சாமி ஆட போறியா? சாமி ஆட போறியாடா? இந்தா மனதை அடக்கு. இந்தா செல்வாக்கா இருந்துக்கா, தொழிலை துணைக்கா, ஒரு வியாபார ஸ்தாபனம் தொடங்கும், வெற்றி அடைவாய். கருப்பசாமி திருச்சி மாநகர் எல்லை. திருச்சி 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 எல்லை யாரெல்லாம் வந்திருக்கிய? வருக. திருச்சி தானா? வாங்க, முன்னால வாங்க, இந்த பகுதியில் வாங்க, இந்த பகுதியில் வாங்க. 1 2 3 4. பொம்பளை பிள்ளை யாருக்கு இருக்குப்பா? கால் வந்து சொல்லலாம். அவன் ஏன் பின்னால நிக்காமனு கேட்டேன். அவன் திருச்சி எல்லைன்னு சொன்னோன்னு ஓடி வந்திருக்கான். திருச்சி தானான்னு சொன்னோன்னு பின்னடிக்கான். என்னடா திருச்சி கிடையாது, உனக்கு பக்கத்து ஊர் சரிதானா? அதெல்லாம் கொஞ்சம் பின்ன தள்ளி போனோம்ல. இன்னொருத்தர கால் வந்து சொல்லலாம். கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். பெண்ணடியாளின் உடல் ஆரோக்கியத்தில் குறைவு இருக்கு. மருத்துவம் பல பார்த்தாலும் திருப்தி அடையாத வேதனை, நீர் இறக்கம் சம்பந்தமான குறைபாடுகள், இவைகளெல்லாம் இருக்கு. சரிதானா? ஆமா. அதுல ஆபத்து வருமானு கேட்டேன். கண்டிப்பாக இல்லை. வாழ்நாட்களை வரியில்லாமல் துயரமில்லாமல் பங்கப்படாமல் காப்பாற்றிக் கொள்ளலாம்னு சொல்லி உத்தரவு. அடுத்ததாக கருப்பசாமி நிறைய பணத்தை தொழிலுங்கிற நுட்பத்திலையும் உதவி கிடைக்கும்ங்கிறதுலையும் இழந்து வேதனைப்பட்டிருக்கேன். அவைகளெல்லாம் எனக்கு பெற்றுத்தரணும் என்பது 2வது கேள்வி.
மூன்றாவதாக தான் பெற்ற பிள்ளைக்கு புனிதமான வாழ்க்கையும் ஒரு தொழிலும் நல்ல முறையில் அமையுமா, ஓயாத தடையும் பிரச்சனையுமா இருக்க அதுக்கு வழிவகுக்கணும்னு கேட்கிறேன். கால் ஒன்று சொல்லணும். வேற என்னப்பா வேணும்? பெரிய லைஃப் வாழ்க்கை அந்த பிரச்சனையை தீர்த்து தாரேன். என்னை இருந்து பார்த்து போலாம், செல்வாக்கா இருக்கலாம். ஆமா. கர்மசாமிக்கு அதே திருச்சி மாநகர் ஒரு கோயிலை சொல்லு. லாரி போகுத ரோடு, இடது பக்கத்துல கோயில், வலது பக்கத்துல வெட்ட வெளியான இடம். எந்த ஊருடா திருச்சியில? துறையூர். லாரி எல்லாம் போகக்கூடிய பிரதான சாலை, இடது பக்கத்துல ஊரும் ஒரு கோயிலும் இருக்கு, வலது பக்கத்துல ஒரு பெரிய கிரவுண்ட் எல்லாம் கிடக்கு. உங்க ஊர் தானா அது? உன் எல்லை தானா? கால் வந்துட்டு வா. மாமல்லர் நரசிம்ம பல்லவரை பற்றி உனக்கு தெரியுமாடா? படிச்சிருக்கியா? தொண்டை நாட்டு வேந்தன் நரசிம்ம பல்லவர் இரண்டாம் வாதாபி கொண்ட இரண்டாம் புலிகேசியை வெல்லுவதற்காக 2 சோழ மன்னர்கள் உதவுனாங்க. அதுல ஒரு சோழ மன்னன் யாருடா? ராஜராஜ சோழனுக்கெல்லாம் முன்னால் உள்ளது நான் சொல்றது. துறையூர் முத்திரைய சோழன் உங்க ஊர் நாட்டு மன்னர். புரியுதா? அங்கே இருப்பாள் என் தங்கை காளி. அற்புதமான கோயில். கால் ஒன்றுவான். நரசிம்ம பல்லவருக்கு உதவி செஞ்சார். முத்திரைய சோழன் மகளை நரசிம்ம பல்லவருக்கு 2வது மனைவியாக கட்டி கொடுக்கணும்னு சம்மதம் வழி பேசினாங்க. உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். தொழிலை பற்றிய மன வருத்தமும் உன்னுடைய இல்லற வாழ்க்கையை பற்றிய ஒரு உள் குழப்பமும் உள்ளத்துல இருக்கு. இந்த 2க்கும் ஒரு முடிவு தெளிவாக நடக்குமா அல்லது வழக்கு விசாரணை மூலமா பிரச்சனை வருமா அப்படிங்கிற ஒரு பயம் உள்ளத்துல இருக்குடா. அதை மாத்தி தெளிவா நடந்துட்டா போதுமா? கால் விட்டுவான். விஷயத்தை கேட்டு தெளிவடைந்து இல்லத்துக்கு செல்வாயாக. நலமடைவாய் மகனே, வாழ்க. கர்மசாமிக்கு முத்து கருப்பசாமி எங்க இருக்காருப்பா? முத்து கருப்ப சுவாமி எங்க இருக்காரு? ராம்நாட்டு எல்லை, ராம்நாட்டு பகுதி. இன்னொரு தனகால் உண்டு. உன் வீட்டு பக்கத்துல போன நிறைய துணிகள் மூட்டை மூட்டையா கிடக்க. யார் அங்க வாழுதாங்க? அப்படியா? கம்மாயா? அதான் நிறைய கிடக்கு. கால் வந்து காலத்துல சாதியெல்லாம் சொல்லக்கூடாது. உன்னுடைய கட்டுமனைகளை போய் பார்த்தேன். வீடு ஒரே இருட்டடைஞ்ச மாதிரி மனவேதனையும் ஓயாத நோய் பிணியும் காட்டி கடன்களால் உள்ள தொல்லையும் நடக்கு. உண்மையா இல்லையா? பிள்ளைய பத்தி என்ன மனக்குழப்பம் உனக்கு? கால் வந்துட்டு வா. நடந்திருக்கு, அது சொல்லிடுறேன். நான் ஏன் பயப்படணும்? சொல்லிடுவோமா? உன்னுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கை பிரிந்து போவதற்கு மாந்திரிகம் ஒரு காரணம். புரியுதா? மந்திரம் ஒரு காரணம். அந்த செய்கையை நீக்கி சேர்ந்து வாழத்துக்கு வழிவகுத்து தர 3 முறை என்னைய பார்க்கவா, செம்மையா இருக்க வைக்க வர வைக்கிறேன். கர்மசாமிக்கு அப்படியா? கேட்டு பார்ப்போம். அதே ராம்நாட்டு பகுதி விவசாய பூமி யார் வச்சிருக்கா? கால் வந்துட்டு வா. பணத்தால கெட்டவங்க நிறைய பேரு, வாயால கெட்டவங்க நிறைய பேரு. நான் சொல்லுது உனக்கு புரியும் நினைக்கிறேன். எனக்கா நியாயமே பேசினாலும் பொல்லாத வாயாடின்னு உனக்கு ஒரு பேரு. கால் வந்து அது ஒன்னாகுமா? ஆகாது. என்ன வேணும் உனக்கு? குழப்பாம ஒரே கேள்விதான் கேட்கணும். என்ன வேணும்?
கால் வந்துட்டுவான். செல்லையா தாத்தா கேட்க வந்ததெல்லாம் மறந்து உணர்ச்சி வசப்பட்டு ஒரே வார்த்தையா கேள்வி கேட்கிய. உனக்கு புரியுதா கொஞ்சமாவது? ஏன் இந்த டப்பா எடுத்து அடிக்கணும்னு நினைக்கிறீங்களா? இது மாதிரி எல்லாம் கோடாங்கி அடிப்பாங்க. என்ன கோடாங்கெல்லாம் அடிப்பாங்கல்ல? கோடாங்கி அடிக்கிறவனை போய் பார்த்தேன். உன் வீட்டுக்குள்ள பல்ல சம்பந்தமாக நிறைய மன வருத்தமும் குழப்பமும் வந்து சேரும்னு சொல்லி ஒரு கதையை வச்சுட்டாங்க. புரியுதா? அதே மாதிரி அடிக்கடி வாக்குவாதமும் குடும்பத்துக்குள்ள வந்து உறவில் பிரிவும் பிரச்சனைகளும் வந்துகிட்டு இருக்கா? இதனால படுத்தா எந்திக்க முடியாம முதுகு பிடரி எதையோ வந்து யாரோ அமுக்கிறத மாதிரியே ஒரு பாவனை உனக்கு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்படி நோயும் இல்லை, பிடியும் இல்லை, செய்வன மந்திரமும் தந்திரமும் இல்லை. இதெல்லாம் கிரகங்களால் நடக்கிற இயற்கையான விஷயம். இதுக்கு யாரையும் பழி சொல்ல வேண்டாம். இழந்து போன பணத்தை மீட்டி தரேன், பிள்ளைய நல்லாக்கி தரேன். வேற என்ன வேணும்? கால் வந்துட்டுவான். நல்லாரு செல்வாக்காரன். கர்மசாமி முதுகுளத்தூர். எசல்பும் சண்டையுமா நடந்துகிட்டு இருக்க, எதுவும் நடந்திருக்குமோ? போய் அந்த சாமியை போய் கேட்டுட்டு வந்துருவோமா? ஒரு 8 கடன் பட்டாலும் பரவாயில்ல, வாயேன் அப்படி சொல்லி தான் கூட்டு வந்தியாம்ல. கால் வந்துட்டு வா. யாருக்கு? ஏ அப்பா வலிக்கு. பக்கத்துல வரலாம். மனம் குழம்பாம என்ன வேணும் மகளே உனக்கு? இப்போதைக்கு வாங்கக்கூடிய நிலைமை உனக்கு இல்லை. புரியுதா உனக்கு? ஆவணி மாதம் உங்களுடைய பணமும் நகையும் கிடைக்கும். தைரியமா இருங்க. அதுக்கு முன்னால போனீங்கன்னா போலீஸ்காரர்கள் மூலமா உங்களுக்கு தான் பிரச்சனை வரும். அதனால யாரும் போக வேண்டாம். அதனால பொறுமையா இருந்துக்காங்க, நான் வாங்கி தரேன். அதற்கிடையில உன் மகளுக்கு வெளிநாட்டு யோகம் வருது. ஐப்பசி மாதம் நடக்கும். சந்தோஷமா புறப்பட சொல்லு. பல லட்சங்கள் சம்பாத்தியம் பண்ணி வருவான். இந்தா வா. என்ன வேணும்? போலீஸ் சாமி. போலீஸ் போலீஸ் சாமி சொன்ன இல்ல. அம்மா அம்மா எனக்கு எங்க அம்மா அறுவாட்டு சாமி. நல்லா கர்மசாமிக்கு இன்னும் ஒரு முறை ஒண்ணு போல போய் கால் வந்துட்டு வரலாம். செய்கொண்டாரும் கமல செம்மருடனே அரவத்து பாய் கொண்டாரும் பட்டீசுரத்தானை. பட்டீச்சுரம் எங்க இருக்கு? அந்த அம்மாவை போய் கும்பிட்டு எதுவும் பார்த்தீங்களா? ஏன் இந்த விஷயத்தை நான் சொல்லுறேன் அப்படின்னு சொன்னா, துர்காதேவியுடைய வாகனம் என்னன்னு தெரியுமா? சிம்மவாகினி, சிங்கவாகினி, சியாமலதேவி, அங்கெங்கும் எனாதபடி நின்றும் அம்சவாகினி. அது அன்னை ஆதி பராசக்தியினுடைய சொரூபத்திற்கு அடையாள சின்னங்கள். ஆனா துர்க்கை அம்மாவுக்கு அடையாள சின்னம் என்னது? எருமையாமானவம் திருவடியில் வீழ்கவே இருளெல்லாம் பறந்தோடுதே என்றென்றும் நெஞ்சினிலே. பி சுசிலா அவர்கள் பாடிய பாட்டு துர்காதேவியை பத்தி. புரியுதா? என்ன திடீர்னு இப்படி ஒரு கேள்வியை நான் சொல்லிட்டேன்? எருமைக்கடாவை பத்தி பேசிட்டேன, அது என்ன அர்த்தம்? தேவையில்லாத வார்த்தையா தெரியுத அப்படின்னு நீங்கெல்லாம் சிந்திச்சிடக்கூடாது. அதுக்கு உள்ள ஒரு அர்த்தம் இருக்கு. ஒண்ணு போல காலில் விட்டுவாங்க. குலசேரனே, ஹரி நீங்க அந்த மருமகன் எல்லாரும் போய் இன்னைக்கு ஒரு தடவை யூடியூப் போட்டுக்காங்கப்பா, ரெஸ்ட் எடுக்காது. இந்த பெரிய பையனுங்க என்னடா வேணும் செல்ல மகனே? சரியில்லை.
கால் வந்துட்டு வா. உலகம் சமநிலம் பெற வேண்டும், உயர்வு தாழ்விதான் நிலை வேண்டும். இன்னும் ஒரு தடவை வந்துட்டு வா. அவசரப்பட்டுட்டியாம்ல, வா. உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். 1.5 ஆண்டு காலங்களாக நடத்துற தொழில்ல கடனும் மனவேதனையும் முதலீடு செய்ய முடியாத துயரமும் நடக்கும். உண்மையா? இதுக்காக பல எந்திரங்கள் பல பூஜைகள் செய்தும் எந்த பலன்களும் கிடைக்கல. கருப்பசாமியை போய் பார்த்தா நமக்கு நன்மை நடக்கும்னு கேட்டு வந்திருக்கு. மனைவியினுடைய உடம்ப பார்த்தேன். அறுவை சிகிச்சையினால் ஒரு குழந்தை பிறக்கும்னு சொல்லி உத்தரவு இருக்கு. பிறக்கிற பிள்ளை ஆம்பளை பிள்ளையா பிறக்கும். வைக்கிற பேரு சுவாமிநாதன் என்று பேர் வைக்கணும். என்ன பேரு? உன் பேரு? நான் சொன்னவன் பேரும் அதே பேர் தானே? அப்படி இல்லடா. சுவாமிநாதன், சிவகுமார். குமாரங்கிறது முருகன், சிவனுடைய பிள்ளை. சுவாமிங்கிறது யாரு? முருகப்பெருமான். நாதன்ங்கிறது யாரு? சிவபெருமான். மாறி மாறி அந்த பேர் வருது. கால் வந்துட்டு வரலாம். புரட்டாசியிலிருந்து குழந்தை ஜனனமாகும். வெற்றி உண்டு. ஜெயிச்சு தாரேன். நல்லா இரு மகனே. இல்ல, மாத்தி தாரேன். தைரியமா இரு. அதே கும்பகோணம் பகுதி தன் இல்லற வாழ்க்கையின் மன உபாதையை கேட்க வந்தவன். போன தூரப்படணும் தான் ரோட்லயே போட்ட வேண்டியதானே. ஏன் நம்ம கோயில் என்ன தம்பி? என்ன வேணும் தம்பி? அம்மா, நான் ஒரு கேள்வி கேட்டேன், உனக்கு புரிஞ்சுதா? இல்லற வாழ்க்கையில் மனம் குழம்பி வந்த மகன். இப்போ தாய் வேணுமா தாரம் வேணுமா? தாய்க்கு பின் தானடா தாரம். எம்ஜிஆர் நடிச்ச படம். அந்த செல் எடுத்துட்டு வா. என்னம்மா? யாரும் ஒத்துக்கிட மாட்டோம். என்னம்மா? உங்க அத்தாவுடைய வாய் வார்த்தை உன் குடும்பத்தின் நிம்மதியை குழப்பி மனைவியை கூட இருக்க விடாம பிரச்சனை ஆக்கி சம்பந்த காலங்கள்லாம் வாவுடு சத்தம் போட வைக்கக்கூடிய அளவுக்கு பிரச்சனை நடக்கும். புரியுதா? இந்த மனசு அடங்குமான்னு கேட்டேன். இந்த பிறவியில் அடங்காது. தூரம் இருந்து உன் தாயாரை நீ பார்க்கறது தான் நல்லது. உள்ள இருந்தா நீ நிம்மதி இழக்க வேண்டிய விதி இருக்கும். புரியுதா உனக்கு? கொண்டாட்டியை கூட்டிட்டு தனி கொடுத்தனமா இருந்துட வேண்டியதானே? மேலையும் கிளையுமா இருக்கு. வாழ்க்கையும் அப்படித்தானே இருக்கு. கால் வந்துவாங்க. இதுக்கெல்லாம் மந்திர தந்திரம் யாரும் செய்யல மகனே. இது இயல்பா நடக்கிறது. என்ன, நாய்க்கும் பூனைக்கும் எதுக்கு பகை? பிறவி பகை. மாமியாளுக்கும் மருமகளுக்கும் பிறவி பகை. அதான உண்மை. என்ன உண்மையா இல்லையா? அதுக்கு யாரும் சொல்லிக் கொடுக்க வேண்டாம், ஒன்றும் செய்ய வேண்டாம். அதுக்கு மண்டை அறிவு சரியில்லைன்னா தான் அந்த சண்டை வரும். பார்ப்போம், கண்ணை முடுக்கும் நேரம் யாரை அடக்குனா சரி வரும்னு பார்ப்போம். இந்தா உங்க அம்மாவுடைய மனதையும் வாயவும் அடக்கியிருக்கேன். குடும்பத்தை நல்லா வச்சுக்கா. பொண்டாட்டிய கொஞ்சி குழாவி சந்தோஷமா இரு. ஓடிப்போ. இந்தா பணம் தார, நல்லா இருக்கு. சாப்பிட்டு போடா. அறகுறையா போயிடாத. கர்பசாமிக்கு கர்பசாமிக்கு அரியலூர். அப்படி ஒரு பாட்டு சத்தம் காக்கு. நீங்க கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவர்களா? காலம் சொல்லலாம். என்ன பிடித்தமான அபிஷேக நெய். நீங்க என்ன பாட்டில் இருக்கணும்னு வச்சுங்களேன். பாட்டில் தான். பாட்டில் இருப்பது நெய். இன்னொரு தடவை காலம் சொல்லலாம். வீட்டுக்குள்ள கொஞ்சம் கிரகங்கள் சரியில்லாம 2 பேருடைய உடல்நிலைகள் மிகவும் பாதிக்கப்பட்டு மனவேதனையா இருக்கு.
ஆனாலும் அவங்க 2 பேர்களும் கொஞ்சம் கண்ணுக்கு எட்டாத தூரத்தில் ஒருவரும், கைக்கு எட்டுகிற தூரத்தில் ஒருவருமாக இருந்து வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேருக்கும் வேற எதுவும் மாறுபாடால ஆயிருக்குமா அல்லது இயற்கையால் ஆயிருக்கான்னு கேட்டேன். எந்த ஒரு மாறுபாடும் மாந்திரிகமும் கிடையவே கிடையாது. இது எல்லாம் இயற்கையால் வந்த உபாதைகள் தான். ஆனா குறைந்த வயதுல உடம்புல இந்த வலியும் வேதனையும் வந்தா எதிர்காலம் எவ்வளவோ இருக்க, அதெல்லாம் சமாளிக்க முடியுமா அப்படின்னு ஒரு கவலை. கால்வன் சொல்லலாம். அந்த வலி வேதனை அதிரகாடி தாயே கால்வன் வா. சிங்கார வேலா சண்முகா. முருகப்பெருமான் கோயில் எங்கப்பா இருக்கு? உங்களுக்கும் சாய்மலைக்கும் பக்கமா? அது நீ அங்க அடிக்கடி போவியா? இப்படி சொல்லு. கால் வந்து எவ்வளவோ சம்பாத்தியம் செய்தாலும் வீட்டுல செல்வங்கள் தங்காத மனவேதனை, பிள்ளைகளை பற்றி ஒரு தெளிவில்லாத குழப்பமும் எண்ணமும், இவைகள்லாம் நடக்கு. வேற என்ன வேணும் உனக்கு? அந்த அமைதி குறைவை நீக்கி தெளிவாக்கி தாரேன். இதுக்கெல்லாம் வேற மனிதர்கள் என்ன யாரது? ஓஹோ, வேலி தெரியுது. வீட்டுக்கு கிழக்கு தள்ளி வேலி அடைச்சிருக்காங்களே, என்ன வேலி? கம்பி வேலி. வேலி போட்டிருக்காங்க. அதெல்லாம் கொஞ்சம் தாண்டி போனேன், ஒரு சின்ன கோயில் தெரியுது. என்ன கோயில் அது? என்னையா இங்க வந்து நிக்கிறீங்க? என்ன விஷயம்? இதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இந்த அமைதியை நிலைநாட்டி குடும்பத்தை ஆள்படுத்தி தந்தா போதுங்களா? கையில துளசி வச்சிருக்கேன் பாரு, கிறிஸ்தனுக்கு அர்ப்பணம். இந்தா உன் குடும்பத்தை ஒற்றுமையாக்கி தரேன். கடன்களை தீர்த்து எல்லாரையும் நிம்மதியா வாழ வைக்க. ஒரு பிள்ளையினுடைய வாழ்க்கையில் குழப்பமும் புதிய சம்பந்தத்தில் மனவேதனையும் நடக்குமோன்னு சந்தேகம் உனக்கு இருக்கு. சரிதானா? அதை தீர்த்து தெளிவா வாழ வைக்க. நல்லா இரு மகனே, ஐஸ்வர்யமா. யாருக்கு? பெரிய பொண்ணு. அதுதான் அந்த சம்பந்தத்தை பத்தி சொல்லியிருக்கேன். நடத்தானே என்னை பார்த்துட்டு போ. காதழக கேட்டுக்கிட்டு காக்க என்ன நூறில் கேட்டார். கண்டமனூர் 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 கண்டமனூர். என்ன மானம் உள்ள பொண்ணு மறு வரலாம். தலைவன் தலைவி வரலாம். இங்க இருந்து தேனிக்கு போற வழியில இடது பக்கமா ஒரு பிரிவு போச்சு. அதுக்கு உள்ள போனா உங்க ஊர் எல்லையில ஒரு பெரிய, அந்த நாட்டுல சட்டம் எழுதிய ஒரு தலைவருடைய சிலை இருக்கு. இருக்கா? இருக்கலாம். அதுதான் உங்க ஊருக்கு அடையாள சின்னம். அப்படித்தானே? அதுக்கு உள்ள தள்ளி போன வலது புறத்துல அந்த காலத்துல வாழ்ந்த ஜமீன்தார்களுடைய அடையாள சின்னங்கள், பழைய உடைந்து போன அரண்மனைகள், இவைகளெல்லாம் உங்க ஊருக்குள்ள கிடக்கு. கிடக்கா? கால் ஒன்று வரலாம். பிரிந்து போன உயிர் எப்படி போச்சுன்னு கேட்கதை விட அந்த உயிருடைய ஆன்மாவினுடைய புண்ணியத்தை மட்டும்தான் பார்க்கணும். வேற வழி இல்லை. இந்த வீட்டுக்குள்ள செய்வினை கோளாறுகள் நடந்து ஓயாத சச்சரவுகளும் இப்படி உயிர் சேதமும் ஏற்பட்டுருச்ச. இது மீண்டும் இந்த தீய சக்தி இந்த வீட்டுல இருக்கா இல்லையா அப்படிங்கிற ஒரு வேதனை உன் உள்ளத்துக்குள்ள இருக்கு. உண்மையா? அதே போல தன்னுடைய சொத்துக்கள் தொழில் சம்பந்தமான விஷயத்தில் வேதனையும் மனக்குழப்பமும் கூடி இப்போதைக்கு உங்களை நீதிமன்றம் வர கொண்டு போய் மாட்டி விட்டுருக்கு. நீதிமன்றத்திலிருந்து வழக்குகளை உங்களுக்கு வெற்றியாக்கி உங்களை சாதகமா வாழ வச்சு தந்தா போதுங்களா? கால் ஒன்று. காகித ஓடம் கடலலை மீதும் போவது போலே மூவரும் போவோ. 1 2 3.
இப்ப எஞ்சி இருப்பது 2. அந்த 2ஐயும் தெளிவா வாழ வச்சு எந்த ஒரு மனக்குழப்பம் இல்லாம காப்பாத்தினா போதும்ல, தெளிவாக்கி தந்தா போதும்ல, கரை சேர்க்கிறதுக்கு வேண்டிய நல்வழிகளை படித்து தந்தா போதும்ல, கால் ஒன்று. அமைதி. வரேன். நல்லாக்கி வாழ வச்சு தாரேன். மன தைரியமா இருக்கலாம், பக்கத்துல வரலாம், எல்லாம் ஜெயிச்சு தாரேன்ப்பா. தீய சக்திகளை நீக்கி தெய்வீகமா வாழ வச்சு தாரேன். வெற்றி உண்டு. 3:30 மணிக்கு என்ன பார்த்து போங்க. கருப்பசாமி. ஆமா அப்படியா? கேட்டு பார்க்கிறேன். யாரு? தேனி எல்லை. தேனி யார் இருக்கா? ஒரே ஒரு உத்தரவுகள் இருக்கா? தேனியா? யாரு? தேனியா அவரு? எந்த பக்கம்பா? கால் ஒன்று. பிறப்பிடம் வேறாய் இருந்தாலும் பூர்வீக இடம் தேனி, இப்ப வாழதுக்கு சென்ற இடம் கேரள தேசம். இன்னொரு தரம் கால் ஒன்று சொன்னான். அப்படியா? இவனுக்கு என்ன? உட்காரலாம், பக்கத்துல வந்து உட்காரு. 2.5 வருஷம் தொழிலை பற்றிய மனவேதனையும், இப்போ உன்னுடைய சொந்தமான இல்லற வாழ்க்கை சொந்தமாக மனக்குழப்பமும், அடிக்கடி நிம்மதி இல்லாம சச்சரவு சண்டைகள் உள்ள உபாதைகளும் நடந்து வீண் குழப்பத்தை இப்ப சுமந்துகிட்டு இருக்கியா நீ? உண்மையா? அதனால இதுக்கு யாருடைய தூண்டுதலாக இருக்கலாம்? இதுக்கு யார் காரணம்? இதுக்கு ஒரு தெளிவு கிடைக்கணும் கருப்பசாமி. ஒரு இடத்துல தொழிலை உருவாக்குறதுக்காக ஒரு முயற்சியும் பண்ணியிருக்கேன், அதுக்கும் எனக்கு உதவி செய்யணும்னு கேட்க வந்திருக்கேன். தரலடா செல்லம், கால் ஒன்று. வரக்கூடிய ஆவணி மாதத்துல தொழிலை உருவாக்குவோம். அதுக்கு 2 பேர்கள் உனக்கு உதவியாக வருவாங்க. அது மூலமா அற்புதமாக கொடி கட்டி பறக்கக்கூடிய அளவுக்கு பணத்தை சம்பாத்தியம் பண்ணுவோம். 3 வருஷம் ஒழுங்கா ஓடும். 3 வருஷம் கழிஞ்சு படிப்படியா தளரும். தொழிலை மாத்திருந்தேன், ஜெயிச்சு தானே. வாழ்க்கைக்குள்ள இருக்கக்கூடிய வாக்குவாதம், ஒற்றுமை குறைவை தீர்த்து தெளிவாக வாழ வைக்கிறேன். ஒரு வீடு சம்பந்தமாக மனக்குழப்பமும் சிந்தனையும் அடிக்கடி மண்டையில ஓடிக்கிட்டு இருக்கு. அதை தெளிவு பண்ணி வெற்றியாக்கி தந்தா போதுங்களா? வேற என்ன வேணும்? படம் சினிமா ஒன்று பண்ணிட்டு இருக்கேன். 2 ப்ரொடியூசர் தள்ளி போயிட்டே இருக்காங்க. ஒன்றும் சரியா வர. கதை தான் நீ எழுதி வச்சிருக்க. ஆமா, கதை தான் எழுதியிருக்கேன். ப்ரொடியூசருங்கிறது வேற. கதையை எழுதிக்கிட்டு கையில வச்சுக்கிட்டு தேடுத. யாராவது ஒரு ப்ரொடியூசர் அமைச்சிட்டாங்கன்னா நமக்கு படத்தை எடுத்துடலாம்னு ஒரு முடிவு வச்சிருக்கேன். ஆவணி மாதத்துல ஒரு ப்ரொடியூசர் வருவான். பட்ஜெட் படம் 3 கோடி ரூபாய்க்குள்ள நடக்கும். நானே வாரேன், நடத்தியும் தாரேன். விடுறா, வெற்றி உண்டு. தெலுங்குல டப்பிங் பண்ணதுக்கு ஒரு உதவியை கொண்டு வந்து தாரேன். நிறைய பணம் கிடைக்கும், ஜெயிச்சுக்கா. நல்லா இருக்கும். கர்மசாமிக்கு நீங்க தேனி இல்லையா? எங்க? பொம்பளை பிள்ளைய பத்தி கேட்க வந்தது யாரு? நீங்க இல்லை. கண்டிப்பாக உங்களுக்கு உத்தரவு இல்லை. தப்பா நினைக்க வேண்டாம், மன அமைதி. ஒரு நேரத்துல ஒரு எல்லைக்குள்ள நான் கருப்பசாமி இருந்தேன். அந்த எல்லையில இருக்கும் பொழுது ஒருத்தன் செருப்பு தைக்கிறவர் ஒருத்தர் என் கோயில் வாசல்லே இருப்பார். அப்போ என் கோயில்ல இருக்கக்கூடிய பொருள்களெல்லாம் ஊருக்காரங்க கொண்டு வந்து அங்கே வச்சிருவாங்க. அதுல தங்க பொட்டும் இருந்துச்சு. திடீர்னு ஒரு நாள் அந்த தங்க பொட்டை காணாம போயிடுது. ஊர்க்காரங்கெல்லாம் சேர்ந்து செருப்பு தைக்கிறவன நீந்தாண்டா எடுத்த, உன்னை உயிரோட விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லி சண்டை போட்டு ஊரை விட்டு அவனை விரட்டிட்டாங்க. அவன் வந்து இங்க சரணாகதி ஆனான். அவன் எடுத்தானான்னு கேட்டேன். கருப்பசாமி அவன் எடுக்கலப்பா, நிரபராதின்னா. நிரபராதிய ஒரு ஊரை குற்றவாளியாக சொல்லுதே கருப்பசாமி.
ஊருக்கு போனா அவனை வெட்டி போடுவாங்கடா அப்படின்னு வந்து அப்பொழுது நான் கூறினேன், அடே நீ நிரபராதி, நான் கொடுக்குற கனியை கொண்டுட்டு 6 மணிக்கு ஊருக்குள்ள இறங்கு, உன்னை தேடி எல்லாரும் விரட்டத்துக்கு வருவாங்க. அப்படி விரட்ட வருகிற பொழுது என்னைய கூப்பிட்டு 2 செகண்ட்ல அவங்க எல்லாம் ஓடி போயிருவாங்கடா அப்படின்னு சொல்லிவிட்டேன். கனியை கொடுத்தேன். 6 மணிக்கு போனான். எல்லாரும் விரட்டிட்டு வந்தாங்க. நின்றுக்கிட்டு ஐயா கருப்பசாமின்னு சொன்னான். இங்க இருந்து ஆங்காரமா சத்தம் கேட்டேன். அவனை விரட்டிட்டு வந்தவங்களாம் திரும்பி போயிட்டாங்க. மறுநாள் அடுத்த வெள்ளிக்கிழமையில அந்த குரூப்பே வந்துச்சு. அடே இவன் கருப்பசாமின்னு சொன்ன உடனே உங்களுக்கு என்னடா தெரிஞ்சுன்னு கேட்டேன். அவன் கருப்பசாமின்னு சொன்ன உடனே அவனுக்கு பின்னால ஆயிரக்கணக்கான வீரர்கள் குதிரையில தீப்பந்தத்தோடும் அருவாளோடும் நிற்பதை கண்டோம். ஆக இவனுக்கு பின்னால ஏதோ இருக்குன்னு சொல்லி போயிட்டேன். அப்போ நான் சொன்னேன், உண்மையிலேயே களவாணி பேரை நான் பிடிச்சு தரட்டுமாடா அப்படின்னு. முதல்ல 4 வரிசையில நின்னவன் ஒரு பையன் மட்டும் பின்னணிக்கு போனான். களவாண்டவன் அவன் தான். கழுத்தை பிடிச்சி வெளியே தூக்கி கொண்டு விட்டேன். நிரபராதியை காப்பாத்தினேன். அப்படிப்பட்ட கருப்பசாமி வீரமாக எங்கே இருக்கிறார் தெரியுமா? காரியாப்பட்டி. யார் பாருக்கா காரியாப்பட்டியில? விருதுநகர்ல இருந்து உள்ளுக்கு போனா காரியாப்பட்டி. அந்த எல்லையில நான் கருப்பசாமி இருப்பேன். தரானா கால் வந்து என்னம்மா போக வேண்டியதானே? பையன் கூப்பிட்டா நீ சொன்னது கேட்க வேண்டியதானே? அப்படி சொல்ல அப்ப பொறுமையா இருக்க வேண்டியதான். ஏதாவது ஒண்ணு ஏத்துக்கணும்ல. இன்னொரு தடவை கால் வந்துட்டு வரலாம். கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். நிலம் இடம் சம்பந்தமான மன வருத்தமும் குழப்பமும் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கு. வெற்றி கிடைக்க மாட்டேங்குது. மண்ணெல்லாம் கருப்பு கலர்ல இருக்கு. ஆனா விளைச்சல்ல ஒண்ணுமே இல்லை. ஆனாலும் அதுல வில்லங்கமும் வேதனையும் சேர்ந்தே இருக்கு. சில பேர்களுடைய இடைஞ்சல்களால் சில குறைபாடுகள் நடக்கும். மாத்தித்தாரேன். இவனை கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்தேன். ஐடி கம்பெனில தானே வேலைக்கு போனோம். என்னப்பா இன்ஃபர்மேஷன் டிபார்ட்மெண்ட் அதானே, ஐடியில தான் வேலைக்கு போனோம்னா இந்த கம்பெனிக்கு தான் வேலைக்கு போவேன் அப்படின்னு ஒரு பிடிவாதம் பிடிக்கானே. உன் மகன்கிட்ட விவரம் என்னைக்கு அதை கேட்டியா நீ? அப்படிதானடா? ஏன் ஐடியில எத்தனையோ சேனலைசேஷன் கம்பெனி இருக்கலாம். நீ என்னது அது டொயோட்டோவா என்ன வச்சிருக்க? ஜோகோ. ஏன் அந்த கம்பெனில மட்டும் ஏன் டொயோட்டோ இல்லையா? இருக்குதானே செய்து. யூஎஸ்ஏல இருந்து வரும் அந்த கம்பெனி சரிண்ணா. நீ எதுக்கு இந்த ஜோகோவை மட்டும் நினைக்கிற? இதுலேயே நீ அப்படி வின் பண்ணி எம்டி வர கொண்டு வந்துடலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்து வச்சிருக்கிற. ப்ரொமோஷன்லாம் கொண்டு வந்தா நல்லா இருக்கும். ஒரே கம்பெனில கரெக்டா வேலை பார்க்கணும் ஒரு முடிவு. அப்படிதானே? கால் வந்துட்டு வா. ஒரு ரகசியம் இருந்தா சொன்னா இன்னும் சொல்லிடுவல்ல. அந்த கம்பெனில நீ ஏற்கனவே அப்ளிகேஷன் போட்டிருக்கியா? போட்டு அவங்க உன் அப்ளிகேஷன்லாம் பார்த்துட்டாங்க. உன்னுடைய குவாலிஃபிகேஷன் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா உன்னை விட கொஞ்சம் அனுபவம் வாய்ந்த ஒருத்தன் வந்து ஏற்கனவே உன்னுடைய போஸ்டிங்கில் போய் உட்கார்ந்துருக்கான். புரியுதா? அவன் ஏற்கனவே சின்சியரான ஒர்க்கு பார்க்க முடியலன்னு சொல்லி இடமாற்றத்தை கேட்டுக்கிட்டு இருக்கான். அவங்க இடமாற்றம் தரமாட்டோம், நீங்க இங்க இருந்து ரிமோட்டிங் சம்பந்தமா வேலையை வேணா பாருங்க அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பை ஓகே பண்ணி விட்டுட்டாங்க. நீ ரிமோட்டிங் வேலை வேணுமா? உனக்கு ப்ராக்டிக்கலா வேலை வேணுமா? ப்ராக்டிக்கலா வேணும். ப்ராக்டிக்கலா வேலை வேணும்னு சொன்னா உனக்கு செப்டம்பர் மாதம் 30 கழிஞ்சு செப்டம்பருக்கு அடுத்து என்ன மாதம்டா? அக்டோபர் மாதம் 1st வீக்ல உனக்கு ஒரு இன்டர்வியூ வரும். அட்டன் பண்ற. சம்பளம் 75,000க்கு மேல கிடைக்கும். மாத சம்பளத்தை எனக்கு தார. கர்மசாமிக்கு நானும் படித்திருக்கேன்னு நினைக்கிறீங்க? இந்தாடா குழப்பம் இல்லாமல் செயல்படு. இப்ப ஏற்கனவே ஆன்லைன்ல கொஞ்சம் இன்டர்வியூக்குரிய கேள்விகள்லாம் நீ ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கிற சரிண்ணா.
அந்த கம்பெனியை பற்றிய நிறைய டீட்டெயில்ஸ்லாம் தெரிஞ்சிருக்க. எத்தனை பேர் இந்த வருஷத்தில் வெளியேறி இருக்காங்கிற லிஸ்ட் எடுத்தியா? எத்தனை பேர் எழுதியிருக்கான்? 17 பேர் வெளியே போயிருக்கான். சரியா? உன்னை கொண்டு வந்து புதுசா சேர்க்க அவங்கள ஓகே பண்ணுவோம்ல, நான் வர்றேன், விட்றா கூட பிடிச்சுக்கா. நல்லா இருக்கு. கருப்பசாமிக்கு வேற என்னப்பா வேணும்? கொஞ்சம் கண்ண மூட அந்த பக்கம் வர. ஏற்கனவே தொழில் இருந்த இடத்த மாத்துற நீ, அதானே? அந்த இடத்துக்கு நானே வந்து விளக்கேத்தி தரேன். நிறைய தொழில் நடக்கும், பல லட்சம் சம்பாத்தியம் பண்ணுவேன், வெற்றி உண்டு. செல்வாக்காரங்க செல்லங்களே, வாழ்க வாழ்க வாழ்க. இந்த மாதம் திறக்க வேண்டாம், இந்த மாதம் திறந்துடுவா. அவசரப்படுத்தியோ? அமாவாசைக்கு பிறகு 3ஆம் பிறைக்கு மேல் திறந்துதான் போயிட்டு வா. சரக்கு வாங்கி வச்சு கும்பிட்டு நான் வந்துடுவேங்க. கருப்பசாமிக்கு திருநெல்வேலி திருநெல்வேலி கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். ஏற்கனவே ஒரு கல்யாணம் முடித்த மனவேதனையும் துயர அலைகளும் கூடிவிட்டன. மற்றொரு வாழ்க்கையும் உன்னை இன்பமாக வாழ வைக்காமல் அடையாளம் காட்டிவிட்டு பிரிந்து விட்டன. ஆனா இதற்கெல்லாம் காரணம் யார் என்று நான் நினைத்தேன். உடன் பிறந்த உறவினர்களா, அல்லது சொந்தக்காரர்களா, அல்லது என் விதியே இப்படித்தானா என்ற ஒரு வேதனை உன் உள்ளத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறது. காரணம் சொல்லலாம். அந்த 2 பெண்களுமே உன்னை மீண்டும் தொடர்வதற்கு மனமில்லாமல் இருக்கிறார்கள். அதனால அவர்களோடு வாழக்கூடிய விதியும் அமைப்பும் இல்லை. ஆனா ஒன்றுக்கு மேற்பட்ட வீடும் வயல்வெளி விசைய சொத்துக்களும் உன் பேர்ல இருக்கு. நீ உயிரோடு இல்லாம செத்து போயிட்டனா அந்த சொத்தெல்லாம் எங்களுக்கு கிடைக்கும். உன்னை பொண்டாட்டியோட வாழ்ந்தா எங்களுக்கு கிடைக்குமாடா? கிடைக்காது. என்ன செஞ்சா சரி வரும்டான்னு பார்த்தேன், பிரிச்சு விட்டுருவோம் அப்படின்னு முடிவு எடுத்துட்டு யாருன்னு மட்டும் கேட்கக்கூடாது. எனக்கே புரிஞ்சு. அப்ப நீ புரிஞ்சா சந்தோஷம். யாரையும் நொந்து பிரயோஜனம் இல்லை. இனி ஒரு துணைவி கிடைக்கும். உன் சொத்துக்கள் பத்திரங்கள்லாம் உன்கிட்ட இருந்து டூப்ளிகேட் எடுக்கிறதுக்கு முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்காங்கடா. புரியுதா? அதுல எந்த வில்லங்கமும் இல்லாம காப்பாத்துறேன். நான் சாமி இன்னொரு விஷயத்துக்கு தான் வந்தேன். உன் உடம்புல ஒரு சக்தி ஆட்டுது. அது உண்மையிலேயே தெய்வமா, வேற எதுவும் ஆவியா, ஏவல் மூலமா எதுவும் குழப்பிட்டாங்க? அதனடா கேட்கிறேன். நான் தான் உன்னை காக்கிறதுக்காக அன்றாடம் தொழுது வந்தியே. அந்த சொலமான சாமியுடைய பக்தி உன் ஆன்மாவில் இருக்கு. அசைக்க முடியாம காப்பாத்த வச்சிருக்கேன். இந்த அப்படி நல்லாரு. கோயில மீட்க முடியுமா? அதுக்கு மட்டும் வாய்க்கு பூட்டு போட்டுட்டான்டா கருப்பசாமி. பின்னால பேசணும். சரி.